வணக்கம். சரியாக 18 வருடங்களுக்கு பிறகு ராகு பகவான் அடங்காதவராக மாறப்போகிறார். மேலும் இந்த புதிய ஆண்டு பிறக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில 100% ஒரு பெரிய மாற்றத்தை அவர் ஏற்படுத்த போகிறார். இந்த உலகத்தில எத்தனை தொழிலதிபர்கள், பணக்காரர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரின் ஜாதகத்திலும் ராகுவுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அல்லது இந்த ராகுவின் பங்களிப்பு இல்லாமல் கோடீஸ்வரர், மில்லியனர், பில்லியனர் ஆகும் நிலை சாத்தியம் ஆகாது என்று நான் சொல்லுவேன். ஏனெனில் கலியுகத்தின் இந்த சர்வ வல்லமை வாய்ந்த கிரகம் உங்களுக்கு நன்மையை அளிக்க தொடங்கினால் அது தரையில் இருப்பவரையும் வானம் வரை உயர்த்திவிடும். அதே சமயம் அது தீங்கை கொடுக்க தொடங்கினால் வானத்தில் நிற்பவரை தரையில் கொண்டு வந்துவிடும். கலியுகத்தில் அத்தகைய சக்தி இந்த கிரகத்திற்கு உண்டு. இங்கு ராகு பகவான் குருவின் நட்சத்திரத்தை விட்டு விலகி சதய நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்துள்ளார். சதய நட்சத்திரம் இவருடைய சொந்த நட்சத்திரம் ஆகும். இந்த நட்சத்திரத்தில் சென்று பெரிய புயல் போன்ற வெற்றியை அவர் கொண்டு வரப்போகிறார். ராகு பகவான் தன்னுடைய இஷ்டம் போல செயல்பட சுதந்திரம் பெறுகிறார். இது 2026 தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் 2026 வரையிலான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அடுத்த 243 நாட்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கனவில் கூட நினைக்காத வெற்றிகளையும் இலக்குகளையும் அடைந்து விடலாம். நான் சொல்றேன், கனவில் கூட நினைக்க முடியாத ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் சக்தி இந்த கிரகத்தின் கையில் உள்ளது. ராகு பகவான் முதலில் தன்னுடைய பரம நண்பரான சனி பகவானின் ராசியில் சஞ்சரிக்கிறார். இரண்டாவதாக குருவின் நட்சத்திரத்திலிருந்து விலகி அவர் சுய நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்துள்ளார். கிரகத்தின் வலிமையை பொறுத்தவரை இவருடைய நிலை முழுமையான பலம் கொண்ட நிலையில் உள்ளது. இவர் உங்களுக்குள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட வெறியை உண்டாக்கப் போகிறார். வேண்டும் என்றால் வேண்டும் என்ற மனப்பான்மையை உருவாக்குவார். உங்களுக்கு உங்கள் விருப்பம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும், வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், உங்களுடைய கனவு ஒன்றை நிறைவேற்ற முடியாமல் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு இது வேண்டும் என்றால் வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் ஒரு வெறியை உங்களுக்குள் ஏற்படுத்த போகிறார். இது வெறும் வெறி மட்டும் அல்ல. கடந்த காலத்துல குருவின் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இவர் இவ்வளவு வெற்றியை, புத்திசாலித்தனத்தை, சாம தான தண்ட பேத கொள்கைகளை உங்கள் மீது செலுத்தி இருக்க முடியாது. ஆனால் இப்பொழுது இவர் எப்படியாவது என் வாழ்க்கையிலே நான் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையை உங்களுக்குள் உருவாக்கப் போகிறார். எனக்கு கார் வேண்டும் என்றால் வேண்டும், வீடு வேண்டும் என்றால் வேண்டும், வாழ்க்கையில பணம் வேண்டும் என்றால் வேண்டும். இத்தகைய வெறியை அவர் உங்களுக்குள்ள உண்டாக்கப் போகிறார். இங்கு ஆஹா ஓஹோ என்று நான் சொல்ல போவதில்லை. உள்ளதை உள்ளபடி சொன்னால்தான் நன்மையும் தீமையும் புரியும். அப்போதுதான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியும். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ராகு பகவான் என்ன நன்மை கொடுக்க போகிறார்? முதல் நிலையிலே ராகு பகவான் உங்கள் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இந்த இடம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது வெளிநாடு, மருத்துவமனை செலவுகள், தேவையற்ற செலவுகள், நீதிமன்ற வழக்குகள், தடைகள் ஆகியவற்றை குறிக்கும் இடம். இந்த இடத்துல ராகு பகவான் தன் பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அவர் கூர்மையான அறிவையும் கொடுப்பார். உங்கள் எதிரிகளை அழிக்கும் நிலையை அவர் இங்கிருந்து உருவாக்குவார். ஏனெனில் அவர் தன் பரம நண்பரின் ராசியான கும்பத்தில் அமர்ந்து சதய நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஒரு விஷயம் உறுதியாகிறது. 2026 முதல் ஆகஸ்ட் 2026க்குள் உங்களுக்கு எத்தனை எதிரிகள் உருவானாலும் அவர்களால் உங்கள் முடியை கூட அசைக்க முடியாது. உங்களின் மறைந்திருந்த எதிரிகள், அதாவது உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள், உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தவர்கள், அவர்கள் வெளிவருவார்கள். இந்த 2026 தொடக்கத்திலே உங்கள் எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும். அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். முதலில் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள். அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூட்டி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம். இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள். ஏனெனில் உங்கள் தொழிலில் மாற்றம், இடமாற்றம், உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது, உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள், அதிக யோகங்கள் உள்ளன. இது 2026 ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும். மேலும் நீங்கள் வெளிநாட்டில் குடியேற விரும்பினால் அதற்கான ஒரு பெரிய நல்ல யோகத்தை உருவாக்குகிறார். வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி வேலை செய்ய விரும்பினால் அதற்கான ஒரு பெரிய நல்ல யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். நீங்கள் கல்வி கற்க வெளிநாடு செல்ல விரும்பினால் அதுக்கான ஒரு பெரிய நல்ல யோகத்தை உருவாக்கி கொடுப்பாரு. உங்கள் நிரந்தர குடியுரிமை நிலுவையில் இருந்தால் அதன் ஒரு பெரிய நல்ல நிலையின் யோகத்தை உருவாக்குவார். ஆனால் இவர் எந்த இடத்துல அமர்கிறாரோ அந்த இடத்தில் 100% சுப பலனை இவரால் கொடுக்க முடிவதில்லை. நான் உங்களுக்கு சொன்னது போல இங்கு உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுப்பார். முதல் நிலையில நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு சில செலவுகள் குறிப்பாக வந்து கொண்டிருக்கின்ற பணம் வருகிறது,
ஆனால் எங்கு போகிறது என்று உங்களுக்கு புரியலை. இதற்காக நீங்கள் உங்கள் தரப்பிலிருந்து என்ன வேலை செய்ய வேண்டும்? தேவையற்ற செலவுகளின் மீது சிறிது கட்டுப்பாட்டை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கும். இல்லையெனில் இவர் உங்கள் நிதி நிலையை திரும்ப திரும்ப ஆட்டம் காண செய்வார். ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்துல சிறிய சிறிய செலவுகளின் நிலையை உருவாக்குகிறார். பெரிய பிரச்சனை ஏற்படுத்த மாட்டார். ஆனால் குடும்பத்தில் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ சிறிய பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் மருத்துவரிடம் சென்று கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ராகு பகவானிடம் 3 பார்வைகள் உண்டு. அவர் அமரும் இடத்திலிருந்து 5ஆம் வீடு, 7ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீட்டின் மீது பார்வையை செலுத்துகிறார். ராகு பகவானின் பார்வைகள் உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகிறார் என்பதை புரிந்து கொள்வோம். 5ஆம் பார்வை உங்கள் 4ஆம் வீட்டின் மீது செல்கிறது. இது தேவையற்ற செலவுகளின் நிலையை உருவாக்குகிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அத்தகைய சூழ்நிலையில உங்களுக்கு ஜோதிட கணக்கீட்டின் அடிப்படையில என்ன ஆலோசனை என்றால், உங்கள்கிட்ட பணம் இருந்தால் நான் எங்கேயாவது முதலீடு செய்ய போகிறேன், ஒரு புதிய வீடு வாங்க போகிறேன், என் வீட்டை புதுப்பிக்க போகிறேன், ஒரு கார் வாங்க போகிறேன் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் என்றால் உடனடியாக வாங்கிவிடுங்கள். என்றால் உங்களிடம் இருக்கும் பணத்தை நீங்கள் பொருள் சார்ந்த சுகங்களை சேகரிக்கும் நிலையில முதலீடு செய்தால் அது மிக நல்ல நிலை. இல்லையெனில் வேறு சில காரணங்களால் இவர் உங்கள் பணத்தின் நிலையை தடுமாற செய்வார். இங்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு மக்களிடையே புகழ், மதிப்பு மற்றும் கௌரவம் ஆகியவற்றை திடீரென்று பெற்றுக் கொடுக்கும் நிலையின் யோகத்தை உருவாக்குவார். குறிப்பாக கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை என்பதை கண்டிருக்கிறீர்கள். பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்பதை உங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்கள் பணம் யாரிடமாவது முடங்கி இருந்தால் அது திரும்ப வரவில்லை. உங்களிடம் பணம் கொடுத்தவர் தினமும் வந்து தலைக்கு மேல் நின்று தொந்தரவு செய்கிறார். ஒட்டுமொத்தமாக உங்கள் பொருளாதார நிலை, அதாவது வங்கி கணக்கின் இருப்பு குறைந்து கொண்டே போகும் நிலை உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது. இப்போது பாருங்கள், இந்த 2026 தொடக்கத்திலிருந்து உங்கள் வங்கி கணக்கு இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். உங்கள் பணம் எங்காவது முடங்கி கிடந்தால், நீங்கள் ஏதாவது கடன் போன்றவற்றுக்கு விண்ணப்பித்திருந்தால் தடைப்பட்ட அந்த வேலை இப்போது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது. ஆனால் மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள், இவர் 100% உங்களுக்கு சுப பலன் கொடுக்க மாட்டார். நான் உங்களுக்கு சொன்னது போல இவர் கலவையான பலன்களை கொடுக்கும் நிலையை உருவாக்குகிறார். அத்தகைய சூழ்நிலையில நீங்க சொத்து வாங்குகிறீர்கள் என்றால் பேராசை நிலையில சொத்து வாங்கக்கூடாது. பரம்பரை சொத்து தொடர்பான எந்த ஒரு பிரிவினையும் இளைய சகோதர சகோதரிகள் மூத்த சகோதர சகோதரிகளுடன் நடந்தாலும் இதை நியாயமான ஒப்பந்தம் போலவே செய்யுங்கள். குருட்டு நம்பிக்கையின் நிலையை உருவாக்கினால் இங்கு இவர் நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவார். மேலும் சிறிய அளவில் தாயின் ஆரோக்கிய நிலையின் மீதும் தாக்கம் செலுத்துவார். எனவே இதிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். 7ஆம் பார்வையால் இவர் உங்கள் 6ஆம் வீட்டை பார்க்கிறாரு. உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைத்தது. வேலை நிலையில் ஏதேனும் மன அழுத்தம் இருந்தால் அது முடிந்து விட்டது. ஏதேனும் பழைய கடன் இருந்தால் அதை நீக்கிவிட்டார். போட்டியில உங்களுக்கு வெற்றியின் யோகத்தை உருவாக்கி கொடுத்தார். ஆனா மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள், இவர் கலவையான பலன் கொடுப்பவர். இங்கு 2வது நிலையின் யோகத்தை என்ன உருவாக்குகிறார்? அனாவசியமாக உங்கள் வேலை செய்யும் இடத்துல, அது முதலாளியாக இருந்தாலும் சரி, உடன் பணிபுரியும் ஊழியர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாருடனும் சண்டையிடக்கூடாது. உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் இருங்கள். இதன் நிலையை நீங்கள் கவனியுங்கள். தேவையில்லாமல் அவசியம் இல்லாத போதும் நீங்கள் புதிய கடன் எடுத்தால் இது மீண்டும் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். யாருடைய பிரச்சனைகளிலும் தலையிடக்கூடாது. யாருக்காவது சாட்சி சொல்வதிலிருந்து விலகி இருங்கள். இல்லையெனில் இது நீதிமன்ற வழக்குகள் வரும் இடமும் கூட. 2 நபர்களுக்கு இடையில் நீங்கள் சென்று சண்டையில் குதித்து விட்டீர்கள். அங்கு உங்களுக்கு மன அழுத்தம் உருவாகிவிட்டது. உங்கள் நண்பர் ஒருவருக்கு பணம் தேவைப்படுகிறது. அவர் நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்றாரு. நீங்கள் என்னிடம் இல்லை என்று சொல்றீங்கள். உங்கள் நண்பர், நீங்க யாரிடமாவது வாங்கி கொடுங்க, நான் 20% வட்டி கொடுக்கிறேன், இத்தனை நாட்களுக்குள்ள உறுதியாக கொடுத்து விடுவேன், நீங்கள் வாங்கி கொடுங்கள் என்று சொல்றாரு. அவர் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் பணத்தை பெற்று கொடுத்தீர்கள். அவர் கொடுக்கவில்லை என்று தெரிந்து விட்டது. இப்போது நீங்கள் யாருக்கு சாட்சி சொல்லி பணத்தை பெற்று கொடுத்தீர்களோ அவர் உங்கள் உயிரை எடுக்க ஆரம்பித்து விடுவார். இந்த சூழ்நிலைகளில் இருந்து விலகி செல்ல வேண்டும். இதுதான் ராகுவின் சுபாவம். ஜோதிடத்தின் அடிப்படையில நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம். எந்த நடவடிக்கைகளிலிருந்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது கேட்பதற்கு சிறிய சிறிய விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு நபர் இதுல சிக்கி கொள்ளும் போது இங்குதான் இரவின் தூக்கத்தை ராகு பகவான் பறிக்க கடமைப்பட்டுள்ளார். மேலும் இத்தகைய வேலைகளை செய்வதில் இவருக்கு பெரிய மகிழ்ச்சி. 9ஆம் பார்வையால் இவர் உங்கள் 8ஆம் வீட்டை பார்க்கிறார். முதலில் சுப பலன் என்ன கொடுக்க போகிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். இங்கு உங்களுக்கு உயர்கல்வியில் மிக நல்ல வெற்றியை பெற்றுக் கொடுக்கிறார். உங்களுக்கு கற்றல் நிலையின் ஒரு பெரிய நல்ல யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார்.
இன்னைக்கு கற்றல் இருக்கும் நபரிடம் வருமானம் தானே நடந்து வரும் என்று உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இத்துடன் இது மன அழுத்தம், பதற்றம், மனச்சோர்வு, மாமியார் மாமனார் ஆகியோரின் இடமும் கூட. அத்தகைய சூழ்நிலையில மாமியார் மாமனார் தரப்பிலிருந்து உறவுகளை நன்றாக உருவாக்கி பராமரிக்க முயற்சி செய்யுங்கள். இல்லையெனில மாமியார் மாமனார் உறவின் நிலையை இவர் எந்த வகையிலும் பாதித்து விடுவார். உங்கள் தரப்பிலிருந்து மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் எந்த வேலையையும் நீங்கள் செய்யக்கூடாது. அனாவசியமாக உங்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தும். நாம் நேர்மையான வழியில் நம் சிறந்ததை கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும். யாருடைய குழப்பத்திலும் சிக்கக்கூடாது. குறுக்கு வழிகள், பேராசை, லஞ்சத்தின் நிலை, கெட்ட பழக்கங்கள் ஆகியவற்றிலிருந்து விலகி இருப்போம். இந்த சிறிய 5 குறிப்புகள் கேட்பதற்கு சிறியதாக இருந்தாலும் சம்பவம் நடந்த பிறகு மிகப்பெரியதாகி விடுகின்றன. இந்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நீங்கள் நடந்தால் ராகுவின் எதிர்மறை பார்வை உங்களை 0 அளவில் கூட பாதிக்க முடியாது. ராகுவின் ஆசீர்வாதம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? ஓம் ராங் ராவே நமஹா என்ற இந்த மந்திரத்தை தினமும் ஒரு மாலை ஜெபிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்க தூங்கும் இடத்திலே ஒரு மயில் இறகை வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு பெரிய நல்ல யோகத்தை உருவாக்கும். நான் சொல்லும் ஒரு சிறிய விஷயத்தையும் நிச்சயமாக செய்யுங்கள். 2 கத்திரிக்காய் மற்றும் சிறிது கடுகு. இதை சனிக்கிழமை அன்று வீட்டின் அருகில் உள்ள சிவன் கோவிலில் சமர்ப்பித்தால் சதய நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்த ராகுவின் எதிர்மறை பார்வையின் நிலைகள் உங்கள் வாழ்க்கையை பாதிக்க முடியாது. ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல பலனின் நிலையும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய நல்ல லாபத்தை கொடுக்கும். மேலும் சிவபெருமானுக்கு பாலில் தேன் கலந்து அபிஷேகம் செய்ய ஆரம்பியுங்கள். ஓம் சோம் சோமாய நமஹா என்ற ஜெபம் செய்து கொண்டே அபிஷேகம் செய்தால் இது ராகுவின் எதிர்மறையான பார்வையின தாக்கத்தை குறைக்கிறது. ராகு பகவான் தன் தூய்மையான பலன்களை கொடுக்க உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளார். இந்த நிலைகளில் கவனம் செலுத்துங்கள். நிச்சயமாக 2026 முதல் ஆகஸ்ட் 2026 வரை உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நாளைக்கு மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் வணக்கம்.